சார், இப்போ முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணத்தினால எந்த விதமான ஒரு முதலீடும் பெரிய அளவுக்கு வந்து சேரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டா சொல்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன? வந்து சேரல அப்படிங்கிறத விட வந்து சேராதுங்கிறது தான் உண்மை. எதனால சார்? ஏன்னா இது வந்து இன்னைக்கு நேரத்தில் இப்போ இவர் வந்து நம்ம நண்பர் சிவா அவர்கள் வந்து அங்கே போய் கேள உண்மையான அகில இந்திய அளவுலையும் சரி தமிழ்நாட்டு அளவுலையும் சரி உண்மையான மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்குற ஒரு கட்சியாக அதிமுகவும் குரல் கொடுக்குற ஒரு தலைவராக மதிப்புக்குரிய எடப்பாடியார் அவர்கள் இருக்கிற காரணத்தால் நாங்கள் 2 பேரையும் தான் கேட்குறோம். இங்கே மட்டும் நாங்கள் வந்து கேட்கல. ஏன் நான் இதை சொல்ல வர்றேன்னா, இப்போ ஏற்கனவே துபாய் போனார், 6000 கோடி முதலீடு அப்படின்னு சொன்னாங்க. எங்கே இல்லை, வெறுங்கை தான். அப்புறம் இன்னொரு அறிக்கை வருது, இவர் தொழில்துறை மந்திரி ஆக்கணும்னா என்ன வருதுன்னா, லூலு மாலுக்கு 3100 கோடி. லூலு மால் பெரிய இண்டஸ்ட்ரியல் ஒரு மால், ஒரு வர்த்தக ஒரு இது நடத்துறதுக்கு போய் இங்கேருந்து ஏங்க போனோம், ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வரப்போகிறான். அது ஒன்று. துபாய் இது ஃபெயிலியர். அடுத்த சிங்கப்பூரும் ஒன்றும் இல்லை, ஜப்பான் அதுவும் ஒன்றும் இல்லை. இப்போ அமெரிக்கா போயிட்டு இவர் சந்தித்த நிறுவனங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிறுவனங்களில் 300 பேருக்கு வேலை வாய்ப்பு, ஒரு 1000 பேருக்கு ஒரு 1500, 2500, 2800, 3300, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 100, 3400, கிட்டத்தட்ட 4000 பேர் வச்சுங்க. 4100 பேர். நான் கேட்குறேன், இந்த 3 ஆண்டுகளாக தமிழகத்தில் மின்கட்டணத்தை உயர்த்தி இங்கே இருக்கிற கிட்டத்தட்ட என்னுடைய கணக்கெடுப்பின்படி 460 சென்னையை சுற்று வட்டாரத்தில் மட்டும் தமிழகம் முழுவதும் 4000க்கும் மேற்பட்ட சிறு குறு தொழில்கள் நெசவடைந்து கிட்டத்தட்ட மறைமுகமாக நேரடியாக ஒரு 1,00,000 பேருக்கு மேல இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உள்ள இருக்கிற கம்பெனியை காப்பாற்ற முடியல. இந்த கம்பெனிக்கு ஒழுங்காக மின்சாரம் கொடுக்க முடியல, கொடுக்குற மின்சாரத்துக்கு ஏற்றியும் கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் சகோதரி சொன்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கேள்விக்குறி. நான் இன்னொரு கருத்தை சொல்லுகிறேன். இவர் சொல்ல சான் பிரான்சிஸ்கோவில் போயிட்டு ஒரு முதலமைச்சர் அசிங்கமாக இருக்கிறார். நமக்கெல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்கு. என்ன கேட்குறாரு தெரியுங்களா? இந்த பிரச்சார கூட்டங்களில் பேசுவதை போல அங்க இருக்க தமிழர்கள், அதுக்கு தான் இவங்க வந்து அயலகாணின்னு ஒன்று வச்சிருக்காங்க போல. இங்கிருந்து இவர் இறங்கினார், அமெரிக்காவில் வாழ்கிற தமிழர்கள் எல்லாம் என் மீது எப்படி அன்பை பொழிந்தார்கள் தெரியுமா அப்படின்னு. ஒன்றுமே கிடையாது. ஜாக் டான்ஸ் குரூப் மும்பையில் இருக்காங்க. அவங்களுக்கு அவசரமாக பாஸ்போர்ட்டை எடுத்து கொடுத்து கூட்டு போய் ஏர்போர்ட்டில் இவர் இறங்கினோன்னு ஸ்டாலின் பிடிக்கிற மாதிரி என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. அவங்க எடுத்துகிட்டு வந்து டான்ஸ் ஆடி இங்கேருந்து கூட்டு போனவங்க. இவர் கூடவே ஃப்ளைட்டில் போன தொழில்துறை மந்திரி இவருக்கு முன்னாடி இறங்கி அந்த பக்கமாக போய் பொக்கை கொடுத்து அவரே வரவேற்கிறார். எல்லாமே வந்து அந்த அயலகாணி அது இது அந்த இடத்துல போய் பேசுகிறாரு. இங்கே தமிழர்கள் எல்லாம் நம்ம இடத்துலேருந்து வந்து இங்கே நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்க, எனக்கு நீங்கள் ஒரு உதவி பண்ணணும். இந்தியாவிலேயே தொழில் தொடங்க உகந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்குங்கிறத இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லணும். அதுக்கு அவர் 3 டேட்டா கொடுக்குறாரு. வேற நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவிலேயே உயர்கல்வியில் நல்லா பிடிக்கணும், யாரோ பெத்த பிள்ளைக்கு இவங்க பேர் வைக்கிற கதை. இந்தியாவிலேயே உயர்கல்வியில் தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் தான் 48% இருக்கிறார்கள் என்று. அது யாரால் கொண்டு வரப்பட்டது? இவர்களால் கொண்டு வரப்பட்டதா? கிடையாது. அதிமுக ஆட்சியிலேயே ஒரு மத்திய அரசாங்கம் விருது கொடுக்குது. எப்படி கொடுக்குதுன்னு சொன்னீங்கன்னா, 30 ஆண்டுகள் முன்னோக்கி வந்துட்டோம். நம்ம அகில இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலங்களை காட்டிலும் கல்வியிலே தமிழ்நாடு 30 ஆண்டுகள் முன்னோக்கி வந்துட்டோம். அதுக்கு வந்து புரட்சி தலைவர் அம்மா வகுத்த திட்டங்களும் அதை ஒட்டி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அதை நிறுத்தாமல் கொண்டு வந்த அந்த பணிகளும் தான் இன்னைக்கு 48%. இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் 55-60% தான் உயர்கல்வி, அதில் 48% தமிழ்நாடு. இதை போய் சொல்லி கேட்குறாருங்க, இதை போய் சொல்லி அங்கே கேட்குறாரு. எங்களுக்கு வந்து படித்தவங்க இருக்கிறாங்க, நீங்கள் வந்து நீங்கள் சொல்லுங்க. இங்கே இருந்தே ஒரு இதில் இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு, உள்ளங்கையில் உலகமே இருக்குது.
இங்கேருந்து முதலமைச்சர் வந்து காணொலி பேசலாம், அங்கே இருக்க தமிழர்கிட்ட இதுக்கு ஏங்க குழு? இந்த ஆட்சி வந்ததுலேருந்தே நானும் பார்க்குறேன் நன்மை. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட குழுக்கள். ஆட்சி வந்த உடனே என்ன பண்ணாரு, பொருளாதார வல்லுநர்கள், ரிசர்வ் வங்கியினுடைய ரிட்டையர்டு அவரை போட்டாங்க, ரகுராம் இவரை போட்டாங்க. இந்த மாதிரி எத்தனை குழுக்கள் போடப்பட்டது. அந்த குழுலாம் எங்க? எதுவுமே காணல் நீர். அதே போலதான் தேர்தல் நெருங்குகிற இந்த நேரத்தில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். மரக்காணத்தை மழங்கடிக்க வேண்டும் என்றால் கள்ளக்குறிச்சி பூதாகாரமாக வந்தது. கள்ளக்குறிச்சியை மழங்கடிக்க வேண்டும் என்றால் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு வந்தது. இப்படி ஒன்றை விட ஒன்று வருகிற பொழுது எல்லாத்தையும் மழக்கடிக்கணும் அப்படின்னு சொன்னா இவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு. அப்ப மக்களை ஏமாற்றுவது தான் இந்த இவருடைய இந்த சுற்றுப்பயணத்துடைய நோக்கமா? இன்னைக்கு இல்லை, நேற்று இல்லை. இவங்க திராவிட முன்னேற்ற கழகம் மதிப்புக்குரிய கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்திலிருந்து திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வந்திருக்கிறதோ அப்போதெல்லாம் விவசாயிகள் நலன் மட்டுமல்ல தொழிலாளர்கள் நலனும் அக்கறையின்மையோடு தான் நடந்திருக்கிறதே தவிர இவர்கள் சீரழித்து விட்டு போவார்கள். அடுத்து வரக்கூடிய நம்முடைய முதலமைச்சருக்கு அதை சரி செய்த வரலாறு தான் இருக்கிறதே தவிர, நான் அதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். 2006, 2011 என்ன தொழில் வளத்தை திமுக கண்டுவிட்டது? மின்வெட்டு 10 மணி நேரம் 15 மணி நேரம் மின்வெட்டு. கிண்டி தொழிற்பேட்டை கிட்டத்தட்ட ஏற்கனவே நான் சுட்டி காட்டி இருக்கிறேன். கிண்டி தொழிற்பேட்டை 600 சிறிய தொழிற்சாலைகள் மூடப்பட்டது. அம்பத்தூர் தொழிற்பேட்டை 500க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் மூடப்பட்டது. வாணியம்பாடி தோல் தொழிற்சாலைகள் மூடப்பட்டது. கைத்தறி, விசைத்தறி கடிதம் எழுதிட்டு தற்கொலை செய்து கொண்ட வரலாறு உண்டு. 2011 தேர்தல் அறிக்கையில் சொல்லுகிற பொழுது அம்மா சொன்னார், இன்றைக்கு உங்களுக்கு அந்த வெளிநாட்டில் மரியாதை கிடைக்குதுனாலே அது அதிமுக உருவாக்கி வைத்த அந்த மரியாதைக்காகத்தான் அன்னைக்கு அம்மா சொன்னாங்க 3 ஆண்டுல மின்மிகை மாநிலமாக மாற்றுவேன்னு சொன்னாங்க. 2011, 12, 13 மாத்தினாங்க. 2014 வந்தாங்க, மோடியா லேடியா என்னாங்க 37 சீட்டு பிடிச்சாங்க. நீங்க இன்னைக்கு உங்களை கேட்ட நீங்க பதில் சொல்லுங்க. அவர் 4000 முறை போனாரு, இவர் 6000 முறை போனாரு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. மதிப்புக்குரிய கருணாநிதி ஆட்சியில தான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் நான். உலக வங்கி அம்மா 2001 ஆட்சிக்கு வராங்க. கடுமையான பொருளாதார நெருக்கடி. உலக வங்கிக்கு இந்திய அரசாங்கத்துக்கு இல்லைன்றாங்க. உலக வங்கிக்கு கடிதம் எழுதுறாங்க. உலக வங்கி பதில் கடிதம் எழுதியது என்ன தெரியுங்களா? இனி இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு வேண்டுமானாலும் தருவோம், தமிழ்நாட்டுக்கு மட்டும் நிதியை கொடுக்க மாட்டோம். ஏனென்றால் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று. ஒழுங்கா வட்டியும் கட்டல, எதுவும் கட்டல. அந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை சொல்றேன் நான். 2001க்கு முன்னாடி மதிப்புக்குரிய கருணாநிதி இருந்தப்போ கடன் தர மாட்டோம்னா நீங்க வாங்குறது ஒரு திட்டத்து பேரை சொல்லி செய்யறது சமத்துவபுரம் அது இது ஒண்ணுமே அதுல என்ன ரெவென்யூ இருக்கு, எப்படி நீங்க கடனை கட்டுங்க, அவன் இஷ்டப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்டான். முடிஞ்சிச்சு. அடுத்து அம்மா வந்தாங்க. 2001 கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சமாளிச்சாங்க. 2004 சுனாமி சமாளிச்சாங்க. 2005 எல்லாம் சமாளிச்சாங்க. அதே உலக வங்கி அன்றைக்கு இந்தியாவிலே தன்னுடைய கிளையை எங்கே நிறுவ வேண்டும் என்று அங்க உலக வங்கி மீட்டிங் நடத்துகிற பொழுது அந்த கூட்டத்தில் கருத்தாய்வு கூட்டத்தில் நீங்கள் இந்தியாவில் உலக வங்கி கிளை நிறுவ வேண்டும் என்று சொன்னால் உகந்த ஒரே இடம் அயன் லேடி கவர்மெண்ட் தமிழ்நாடு ஜெயலலிதா, இங்கதான் நீங்க வந்து பண்ணணும்னு சொல்லி இங்க வந்துச்சுங்க. கடன் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உலக வங்கி, நல்லா புரிஞ்சுங்க, எங்க அம்மா போல எங்கேயும் கடன் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உலக வங்கி இங்கே வந்தது. அதே மாதிரி தான் விவசாயிகளாகட்டும் யாராகட்டும். சார் நீங்க பேசும்போது குறிப்பிட்டீங்கல்ல நிறைய இங்க இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்கள்லாம் நலிவடைஞ்சிருக்கு அப்படின்னு. அப்போ இங்க இருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாமே இப்படி பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது அதை கவனிக்காம முதலமைச்சர் நான் வெளிநாட்டில இருந்து முதலீடுகளை ஈர்த்துட்டு வர்றேன்னு சொல்றதனுடைய நோக்கம் என்ன சார்? உண்மையை சொல்ல போனா இப்போ இன்னைக்கு நம்முடைய எதிர்கட்சி தலைவர் தெளிவா சொன்னார். எனக்கு கூட உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, கால் வலி இருந்துச்சு, நான் வெளிப்படையா சொல்லிட்டு போய் மருத்துவமனையில் போய் பார்த்துட்டேன் அப்படின்றாரு. யாரா இருந்தாலும் உடல்நல கண்டிப்பா சகோதரி சொன்ன மாதிரி அவர் வயசுல பெரியவர், கண்டிப்பா உடல்நிலை இல்லைன்னா பார்க்கணும். இன்னும் சொல்ல போனா நாங்கெல்லாம் அதுக்கு முழு ஆதரவு கொடுக்குறோம். அதை சொல்லிட்டு நீங்க உங்களில் யாராவது ஒருத்தர் நியமனம் பண்ணிட்டு நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. இங்க யாருமே ஆக்டிங் சிஎம் இல்லை. இன்னைக்கு அறிவிக்கப்படாத முதலமைச்சர் தான் சுத்திட்டு இருக்கிறார். இல்ல நான் அங்க இருந்து எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு தான் இருக்கேன்னு சொல்றாரு ஸ்டாலின். எப்போ எடப்பாடியார் அறிக்கை கொடுத்த பிறகுதான் எது ஒண்ணுமே இன்னைக்கு முதலமைச்சர் மக்கள் கேட்கிறாங்க, எடப்பாடியாரா
அல்லது மதிப்புக்குரிய ஸ்டாலினான்னு மக்கள் கேட்குறாங்க, நாங்கள் கேட்கல. ஏன் கேட்குறாங்கன்னா, எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, ஏங்க இவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து தொழில் தொடங்க வான்னு கூப்பிடுறீங்க. நம்ம நாட்டில் வெள்ளம் எப்படி கிடைக்குது? பொங்கல் தொகுப்புக்கு குஜராத்தில் போய் வாங்குறீங்க. நீங்கள் அவங்களும் குற்றம் சொல்கிறீங்க, அது ஒழுகி நாசமாக போய் மக்கள்கிட்ட வந்து கொடுக்குறேன், அங்கே போய் வாங்குறீங்க. பாட புத்தகம் இங்கே சிவகாசி எவ்வளோ ஃபேமஸ் ஆனது, இங்கே பிரிண்டிங் இதுவே இல்லையா? பாட புத்தகத்தை எடுத்து பஞ்சாபுக்கு கொடுக்குறீங்க அடிக்கிறதுக்கு. இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு தொழிலை கொடுக்க போயிடுச்சுங்க. 2 நிறுவனம், குஜராத்துக்கு ஒன்று போயிடுச்சு, அசாம் பக்கம் ஒன்று போயிடுச்சு. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், உண்மை நிலை இதுதான். அந்த சந்தேகத்தை எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு சொல்லி, இங்கே பல பிரச்சனை இருக்கு திமுக. ஏற்கனவே ரஜினிகாந்த் வர கொளுத்தி போட்டார், இந்த மாதிரி சீனியருங்க சீட்டை விட்டு ஏந்துக்க மாட்டாங்கன்ட்டு. இவர் போன உடனே நேரு என்ன பேசினார்? திருச்சியில் வர 2026 நமக்கு உகந்த சூழ்நிலை இல்லை, கூட்டணி இருக்கும் என்று சொல்ல முடியாதுன்னாரு. உடனே இங்கிருந்து இவர் சொல்லி அவர் சொல்லி மறுப்பு தெரிவித்து, இப்படி பல சிக்கல்கள் இருக்கிற காரணத்தினால் உண்மை நிலையை அவர்கள் சொந்த கட்சிக்காரர்களுக்கு தெரியப்படுத்த மாட்டேன் என்கிறார். அப்புறம் எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துவாங்க? வருத்தத்தோடு தான் சொன்னார் எடப்பாடியார் அவர்கள். உடல்நலம் சரியில்லை என்றால் பார்த்து கொள்ளுங்கள். சும்மா நான் ஒரு சொன்ன மாதிரி சைக்கிள் ஓட்டுறது தப்பா, நீ ஜிம்மு செய்யறது தப்பா, இதெல்லாம் நாங்கள் தப்பு என்று சொல்லவில்லை. மக்களை ஒரு முதலமைச்சராக நீங்கள் இந்த வேலைகளை செய்கிற பொழுது உண்மை நிலை, முதல்ல உங்கள் உடல்நிலையை பற்றி வெள்ளை அறிக்கை கொடுங்க, அப்புறமா நீங்க வந்து தொழில்துறை பற்றி வெள்ளை அறிக்கை கொடுங்க. சரி சார், போயிட்டு வரட்டும், வந்து முதலீடை பற்றி என்ன சொல்றாங்கன்றத பார்ப்போம். நன்றி சார். சிட்கோ மனோ சார், உங்களுடைய இறுதி கருத்தை மிக சுருக்கணும் சார். இப்போ முதலமைச்சர் அவர்கள் போயிட்டு வந்த உடனே வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்னு சொல்றாங்க. எங்கள் நண்பர் சிவாலாம் சொன்னாங்க. நிச்சயமாக இன்றைய சூழ்நிலையை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது தமிழகம் எவ்வளவு ஆண்டு காலம் பின்னோக்கி போகிறது என்பது 2026 தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும். அப்போ நாம தான் வந்து வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். அந்த ஒரு சூழ்நிலை தான் இவங்க வச்சிருக்கிறாங்களே தவிர, அந்த அமெரிக்காவில் பேசுகிற பொழுது கூட சொல்றார், இளைஞர்கள் எங்கள் நாட்டில் படித்த இளைஞர்கள் அதிகம், அது தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகம். வேலை வாய்ப்புக்கு அவங்களுக்கு கொடுக்கணுன்றது மட்டும் இல்லை, இவர்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்னு சொல்லி அங்கே கிளாஸ் எடுக்கிறார் அந்த இடத்துல. ஆனால் நான் WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அங்கிருந்து எனக்கு வேண்டப்பட்ட மிக முக்கியமான நண்பர் அங்கே போய் கலந்துக்கிட்டு வந்தார். அந்த கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிட்டு வந்து அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் தமிழ்நாட்டில் இப்போது என்னவென்று கேட்டால், அவர் சொல்லுகிறார், உலகம் முழுக்கும் போதையால் சீரழிந்து கொண்டிருக்கிற இளைஞர்கள். அப்படி இந்தியாவை பொறுத்தவரை எடுக்கிற பொழுது 63% இளைஞர்கள் எதிர்காலம் நாசமாகி கொண்டிருக்கிறதுன்னு சொன்னார். அதில் 34% தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் கஞ்சா, கொக்கைன், இப்படி ஏகப்பட்ட மெத்தபெட்டமின், இந்த மாதிரி பலவிதமான நாகரிக போத வஸ்துக்கள்லாம் இங்கே உள்ள வந்து ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்னவென்றால், அடுத்த தலைமுறையை கருத்திலே கொண்டு அடுத்த தலைமுறை தொழிலாளர்களுக்கும் சேர்த்து திட்டங்கள் வகுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அடுத்த தலைமுறைக்கே வாரிசு இல்லாமல் செய்யக்கூடிய நிலை இந்த திமுக ஆட்சியில் இருக்கிறது. அந்த புள்ளி விவரத்தில் சொல்லுகிறார்கள், 34% இளைஞர்கள் மெல்ல மெல்லமாக தன்னுடைய ஆண்மையை இழந்து வருகிறார்கள். இவர்கள் வாரிசு வாழையடி வாழையாக வாரிசோடு இவர்கள் வாழ்வார்கள். எப்படி வேண்டுமானாலும் அவர் அங்கே போய் சைக்கிள் ஓட்டுவார், இங்கே புள்ள கார் ஓட்டுறதை பார்ப்பார், எல்லாமே நடக்கும். ஆனால் இந்த இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது. இதற்கு இங்கிருந்து ஒரு முடிவு கட்டிட்டு போங்க. இன்னைக்கு இதோ இப்போ அடுத்த மாசமா அதுக்கு அடுத்த மாசம் மழை வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. போன வாட்டி 20 சென்டிமீட்டர் வந்தாலும் இங்கே ஒன்றும் தண்ணி நிற்காது. நீ இப்போ 40 வந்தாலும் நிற்காது, 60 வந்தாலும் நிற்காதுன்னு சொல்றீங்க. ஆக இன்னைக்கு இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லை, வியாபாரம் வரப்போறதும் இல்லை. இருக்கிறவனை போகாம காப்பாத்துங்கன்னா இப்படிதான். மதிப்புக்குரிய கருணாநிதி ஆட்சியில் இருக்கும்போது சந்திரபாபு நாயுடு அன்னைக்கு முதலமைச்சராக இருக்கும்போது திருப்பூர்ல போய் உட்கார்ந்து அதே நிலைமை இன்னைக்கு நடந்திருக்குது. திருப்பூர் வந்து ஒவ்வொரு தெருவிலையும் வேலை வாய்ப்புகள் போர்டு அப்படி இருக்கும், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு சுருக்கமா. நான் எதுக்கு சொல்றேன்னா, அன்னைக்கு சந்திரபாபு நாயுடு வந்து எங்க ஊருக்கு வாங்க எல்லா வசதியும் செஞ்சு தரேன்னு கூப்பிட்ட மாதிரி, இன்னைக்கு பல பேர் இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு எங்க ஊருக்கு வாங்க நாங்கள் இது பண்ணி தரோம் அப்படின்னு, நாங்கள் உங்களுக்கு வசதிகள் செய்து தரோம்.
தொழில் முன்னேற்றம் அல்ல, விவசாய முன்னேற்றம் அல்ல. விவசாயிகள் வாழ்க்கையில் விளக்கேற்றிய கட்சி அதிமுக. அதே போல தொழிலாளர்களை வாழ வைத்த கட்சி அதிமுக. எந்த விதத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னாலும் இவர்கள் குடும்பம் வளர்ந்ததை தவிர தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி இல்லை. சென்றிருக்கிற நிலையிலும் தொழில் வளரப்போவதில்லை. நன்றி சார்.